ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐபிஎல் குவாலிஃபயர் 2 மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ஷாயத் ஸ்டேடியம் அபுதாபியில் வச்சு நடக்கு. பிச் ரிப்போர்ட் எக்ஸ்பெக்டட் டு பி நியூட்ரல். இது வந்து ஒரு நியூட்ரல் ட்ராக்காக இருக்க போது. இது அபுதாபி செகண்ட் ஹாஃப்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வந்து ஒரு 190 அடித்தா கூட ஈஸியாக சேஸ் பண்ணலாங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து நேற்றுக்கு நடந்த மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது எலிமினேட்டர் மேட்ச்சு ஆர்சிபி vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக தான் இருந்தது. அது 131 அதை சேஸ் பண்ணவும் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகணும் தான் செஞ்சாங்க. அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதே பிச்சு தான் இருக்க போகுது. ஸோ அதே பிச்சாக தான் இருக்க போகுது. ஒரு நாளில் பிச்சு எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கங்கிறதையும் நம்ம நம்பலாம். ஸோ டாஸ் வின் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் இன்னும் நல்லா அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா பவுலர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் இருக்குது. நீங்கள் ஹோல்டருக்குலாம் பார்த்துருப்பீங்க. ஹோல்டருக்கு செமையாக பந்து இதாச்சு. அதே மாதிரி நட்ராஜன், அப்புறம் அங்கே முகமது சிராஜுக்கு நல்லா ஹெல்ப் கொடுத்தது சீமு. ஸோ அதனால் பவுலர்ஸுக்கு நல்லா ஒரு கேமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பிச்சை பொறுத்தவரை. ஸோ நீங்கள் டாஸ் வின் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறீங்க, இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். பேட்டிங் செகண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் பேட் பண்ணுறது. ஸோ ரெண்டு டீமுக்கான ஹெட்வுட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் இதுவரை 6 மேட்சும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இதுவரை 10 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரௌண்டோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 165, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 158. டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் 11 பார்ப்போம். பிருத்வி ஷா, ஷிகர் தவான், ரஹானே, ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஸ்டோய்னிஸ், டேனியல் சாம்ஸ், அக்சர் பட்டேல், ரவி அஸ்வின், நவதேஜே, ரபாடா. ஸோ இங்கே பிருத்வி ஷா பொறுத்தவரை ஒரு ஃபெயிலியர், ஒரு பயங்கரமான ஒரு ஃபெயிலியர். அதே ஃபெயிலியரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. போன மேட்சும் ஃபெயிலியரு. தவான், ரஹானே, ஐயர் எல்லாருமே போன மேட்ச்சில் ஒரு டக் அவுட் ஆனாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ தவானை பொறுத்தவரை எப்படின்னா, ஒரு மேட்ச் ஆடிட்டாருன்னா 3 மேட்ச் ஆட மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு 2 செஞ்சுரி அடித்தார். தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 50 அடித்தார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியரு. ஸோ இதனால தான் அவங்களோட மிடில் ஆர்டர் பயங்கரமாக பிரச்சனை ஆகுது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா, பிருத்வி ஷா, ஷிகர் தவான் தப்பு பண்ணாங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ரிஷப் பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஆனால் போன மேட்ச்சில் அப்படி கூட நடக்கலை. ஸ்ரேயாஸ் ஐயரும் இப்போ திணறிட்டு தான் இருக்கிறாரு. அதுதான் உண்மை. ஸ்ரேயாஸ் ஐயரும் திணறிட்டு இருக்கிறாரு, ரிஷப் பண்டும் திணறிட்டு இருக்கிறாரு. அது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா விக்கெட் விழும். ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஸ்டோய்னிஸ் காப்பாற்றி கொண்டு போயிடுவாங்க. அது ஸ்ரேயாஸ் ஐயர், ஸ்டோய்னிஸ், ரிஷப் பண்ட் காப்பாற்ற தவறிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அவங்க டீமோட எப்படியோ அந்த செகண்ட் பிளேஸுக்கு வந்துட்டாங்க. இல்லைன்னா அவங்க தேர்ட் பிளேஸில் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. அண்டு ஸ்டோய்னிஸ் கிட்டேருந்து நல்ல ஒரு விளாண்டுட்டு இருக்கிறாரு. சூப்பராக விளாண்டுட்டு இருக்கிறாரு. ரஹானே கிட்டேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்தே ஆகணுங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் வந்து 1-1 பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் தான் வந்தார். ஸோ திடீர்னு பிளேஸ் மாற்றுறதும் தப்பு தான். இவங்க அடிக்கடி இப்படி பிளேஸ் மாற்றுறாங்க. அதுவே ஒரு பேட்ஸ்மேன்ஸுக்கு, ஏன்னா நீங்கள் ஒரு கேப்டனாக இருக்கிறீங்கன்னா தைரியமாக 1-1 வந்து ஆடலாம் நீங்கள். ஏன்னா ரஹானே இல்லைன்னா நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பிருத்வி ஷாவுக்கு பின்னாடி கூட இறக்கி விடலாம். ஆனால் அது அவங்க அந்த பேட்ஸ்மேனுக்கு அது ஒத்து வரணும். அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஓப்பனிங் பிரச்சனையை அவங்க சரி பண்ணால் மட்டும்தான் அவங்கள நாளைக்கு இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்க முடியும். அண்டு பவுலிங்கை பொறுத்தவரை அஸ்வின் போன மேட்ச் நல்லா கலக்குனார். நவதேஜே ஒரு விக்கெட் எடுத்தார். ரபாடா போன மேட்ச் விக்கெட் எடுக்கலை. அது என்னென்னா, ரபாடா பொறுத்தவரை இந்த சீசனில் மட்டும்தான் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நினைக்கிறேன் விக்கெட்டே எதுவுமே எடுக்காமல் இருக்கிறாரு. ஆச்சரியமாக இருந்தது. இல்லைனா ஒரு விக்கெட் எப்போவுமே எடுத்துருவார். ஸோ அந்த அளவுக்கு அவரோட விக்கெட்டே இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டேனியல் சாம்ஸ் இவர் எதுக்கு போன மேட்ச்சில் வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ ஒரு 3 மேட்ச் சான்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விக்கெட்டு கூட அவர் எடுக்கலை. பேட்டிங்லேயே அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணலை. கைமா பால் இருக்கிறாருங்க, அழகான ஒரு பவுலர், ஸ்லோவாக போடக்கூடிய இந்த பிச்சுக்கு சூட்டபிளான பவுலர் கைமா பால். ஸோ கைமா பாலை கொண்டு வரலாம். இல்லைன்னா உங்களுக்கு லெக் ஸ்பின் தேவை அப்படின்னா சந்தீப் லமிச்சேனையும் கொண்டு வரலாம். அதெல்லாம் ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஸோ நாளைக்கு திடீர்னு ஒரு டிபேட் மேட்ச் இவங்க 2 பேருக்கு கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். ஸோ மேக்ஸிமம் டேனியல் சாம்ஸ் அல்லது ஹெட்மேர் இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. ஸோ பார்ப்போம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரை ஓப்பனிங் கரெக்டாக அமையணுங்க. நீங்கள் என்ன தான் பவுலிங் கரெக்டாக போட்டுருவீங்க. உங்கள்கிட்ட அஸ்வின் இருக்கிறாரு, ரபாடா இருக்கிறாரு, நவதேஜே இருக்கிறாரு, அக்சர் பட்டேல் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாரு. உங்கள்கிட்ட பவுலிங் கரெக்டாக போட்டுருவீங்க. ஆனால் பேட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் நின்று அதாவது பொறுப்போடு ஆடனா மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபைனல்ஸ் போக முடியும். நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி கூட விளாண்ட மாதிரி பேட்டிங் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். பேட்டிங்கில் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரை. சன்ரைஸ் ஹைதராபாத் பிளேயிங் 11 பார்ப்போம். டேவிட் வார்னர், கோஸ்வாமி,
மனிஷ் பாண்டே, கெயின் வில்லியம்சன், பிரியம் கர்க், ஜசன் ஹோல்டர், அப்துல் சமாத், ரஷீத் கான், சபாஸ் நதீம், சந்தீப் சர்மா, நட்ராஜன். ஸோ வார்னர் கலக்கிறாரு ஓப்பனிங்கில். ஸோ அவர் எப்படியும் அதாவது டீமை எப்படியும் ஃபைனல்ஸ் கொண்டு போகணும், கப் அடிக்கணுங்கிற ஒரு இது இருக்குது அவர்கிட்ட. ஸோ அதுலேயும் கரெக்டாக பண்ணிட்டு தான் வராரு. ஸோ விருதுமான் ஷா இல்லை போன மேட்ச்சில், இன்ஜுரின்னு சொல்லி அவர் வரல, கோஸ்வாமி இறக்கி விட்டாங்க. ஸோ விருதுமான் ஷா இந்த மேட்ச்சில் ஃபிட்டாக இல்லையான்னு தெரியல. ஸோ அவர் நம்ம பிளேயிங் 11க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அது நீங்கள் எல்லாம் கேட்கலாம், ஜானி ப்ரூஸ்டோ எடுக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை. ஏன்னா கெயின் வில்லியம்சன் போன மேட்ச் ஃபார்முக்கு வந்துட்டாருங்க. ஸோ அவர் கொஞ்ச நாள் ஃபார்ம் இல்லாமல் இருந்தார், ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தார். ஆனால் போன மேட்ச் நின்று ஜெயிச்சு கொடுத்தாரு, அதை நம்ம பாராட்டணும். ஜசன் ஹோல்டரும் செம ஃபார்மில் இருக்கார். ஸோ யாருக்கு பதிலாக நீங்கள் கொண்டு வருவீங்க? ரஷீத் கானும் கரெக்டாக அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த 4 ஓவர்சஸ் பிளேயர்ஸ் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்னை பொறுத்தவரை. ஸோ நீங்கள் ஜானி பெஸ்ட்டை கொண்டு வரலாம், ஜானி பெஸ்ட்டை கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஆனால் யாருக்கு பதிலாக கொண்டு வருவீங்க? அதுதான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குரியே. ஸோ அதனால் இந்த மேட்ச்லையும் ஜானி பெஸ்ட்டோ அவர் ஃபிட்டாக இருந்தாலும் அவர் பெஞ்சில் தான் உட்காந்துருக்கிற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ இங்கே ஓப்பனிங்ஸ் விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா மனிஷ் பாண்டே கரெக்டாக நின்று கொண்டு போகிறாரு. இப்போ கெயின் வில்லியம்சனும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்கக்கிட்ட மிடில் ஆர்டர் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ பிரியம் கர்க் கொஞ்சம் கொண்டு போவார், ஜசன் ஹோல்டர் பின்னாடி வந்துடுவார். ஸோ மிடில் ஆர்டர் பிரச்சனை இவங்களுக்கு இல்லையோ அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓப்பனிங்கே கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருவேளை நாளைக்கு விருதுமான் ஷா வந்துட்டாருன்னு வைங்களா, ஓப்பனிங் பிரச்சனையே இருக்காது. பேட்டிங் தீயாக இருக்கும், பவுலிங்கும் உங்களுக்கு தீயாக இருக்கும். ஹோல்டர் இருக்கிறாரு, சந்தீப் சர்மா, நட்ராஜன், நதீமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரஷீத் கானாவது சொல்லுங்கள், விக்கெட் எடுக்காமல் போன மேட்ச் விக்கெட் எடுக்கல. ஆனால் இவர் சபாஸ் நதீம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் 8 பாயிண்ட் தான் இருக்கிறாரு அவரோட கிரெடிட்ஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறாரு, இல்லை 2 விக்கெட் எடுக்கிறாரு. எல்லா மேட்சும் நீங்கள் பார்த்துருவாங்க, ரீசெண்ட் மேட்ச்லாம் கண்டிப்பாக 1 விக்கெட் அது எடுக்காமல் இல்லை, 1 விக்கெட் எடுத்துடுறாரு. ஸோ இதை மாதிரி தான் நமக்கு ட்ரீம் லெவலில் தேவைப்படும் இந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரை நீங்கள் டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங்கை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்கனாலே நீங்கள் பாதி வின் ஆன மாதிரி தான். ஸோ அப்புறம் அவங்க பவுலிங்கை கொஞ்சம் பார்த்து ஆடணும். அதுவும் 2 பண்ணிட்டாங்களாலே டெல்லி கேபிட்டல்ஸ் டேவாக இருக்கும்னு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட டேவாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஸோ மொத்தத்தில் 50-50 தான், 2 பேருமே ஃபைனல் போகணும்னு நினைப்பாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் கூட 10ஆம் தேதி ஆடணும்னு நினைப்பாங்க. ஸோ நான் 50-50 தரேன். ஸோ டாஸ் தான் மெயின் ரோலாக இருக்க போகுது. ஆனால் துபாய் பீச்சில் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணியும் செகண்ட் பேட்டிங்கில் சொதப்புனார் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ அவங்க என்னென்னா டாஸ் வின் பண்ணி நீங்கள் பேட்டிங்கில் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணுங்க, 190 அடித்து உங்கள் கிட்ட இருக்க பவுலிங்கை வச்சு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும். ஆனால் உங்கள் பவுலிங்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸில் 2மே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குங்கிறத. இதோட மேட்ச் ப்ரிவ்யூ முடியுது. இப்போ ட்ரீம் லெவலில் உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டீம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டு, ஸ்மால் லீக் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஒரு கிராண்ட் லீக் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கிட்கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் எடுத்துருக்கிறேன். நான் விருதுமான் ஷா நாளைக்கு வந்துட்டாருன்னா அந்த பிளேஸில் நீங்கள் விருதுமான் ஷா வச்சு ஆடிக்கோங்க. பேட்ஸ்மேன்ஸில் ஸ்ரேயாஸ் ஐயர், கெயின் வில்லியம்சன், மனிஷ் பாண்டே, டேவிட் வார்னர், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், ஹோல்டர், நோர்தேஜே, ரபாடா, நட்ராஜன், சந்தீப் சர்மா. ஸோ கேப்டனாக வார்னரையும் வைஸ் கேப்டனாக ஸ்டோயினிஸையும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ ஸ்டோயினிஸ் நல்லா பொறுப்போடு ஆடிட்டுருக்கிறாரு. வார்னர் நான் கேப்டனாக சொன்னதுக்கு உங்களுக்கு ரீசனே தேவையில்ல. ஸோ அவரும் கண்டினியூஸாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் வராரு. இங்கே நான் தவானை விட்டுருக்கிறேன். இங்கே என்னென்னா ஒரு கிரெடிட்ஸ் இஷ்யூ இருக்குங்க. தவானையும் விட்டுருக்கிறேன், நான் ரஷீத் கானையும் விட்டுருக்கிறேன். என்னென்னா தவான் 10 இருக்கிறாரு. ஆனால் அவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு 2 செஞ்சுரி அடித்தார், அதுக்காக அவரை 10ல் வச்சுருக்காங்க. 10.5 இருந்து 10 வச்சுருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் குறைச்சா தான் நம்மளால் எடுக்கவே முடியும் அந்த 10 கிரெடிட்ஸுங்கும் போது. ஸோ அவர் அந்த நியூ பால் அவுட் ஆயிடுவாரோ, ஒன்று சந்தீப் சர்மாக்கு இல்லையோ இல்லை ஹோல்டருக்கு இல்லையோ அவுட் ஆயிடுவாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ யாராவது ஒருத்தர் அவுட் ஆவாங்க, ஒன்று பிரித்திஷ் அவுட் ஆவார், இல்லைன்னா சிகர் தவான் அவுட் ஆவாங்க. ஸோ 2 பேரும் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அவுட் ஆவாங்க. அது யார் நமக்கு தெரியாது. இருந்தாலும் நான் இங்கே ஸ்ரேயாஸ் ஐயரோட போகிறேன். ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் 9 தான் இருக்கிறாரு. இங்கே நான் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டேன், நோர்தேஜே, ரபாடா எடுத்துக்கிட்டேன். ஸ்டோயினிஸ் கிட்ட நின்று கொண்டு போகணுங்கிற ஒரு பொறுப்பு இருக்குங்க. அதை அவர் பண்ணுறாரு. அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் அதை அவர் பண்ணிடுறாரு. ஸோ அதனால தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் நட்ராஜன், சந்தீப் சர்மா எடுத்துருக்கிறேன். இங்கே என்னால் ரஷீத் கான் எடுக்க முடியல, ஃபார் கிரெடிட்ஸ் இஷ்யூ தான். ஹோல்டர் நான் எடுத்துருக்கிறேன். ஹோல்டரும் பாருங்களேன், போன மேட்ச்சில் ஒரு 3 விக்கெட்டும் 21 ரன் எடுத்தார். 9ல் இருந்தார். 9.5 இப்படியே தான் ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கிரெடிட்ஸை. இதனாலே நம்மளால் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம். ஆனால் பாருங்களேன், டீம் 1லாம் வர்றான், நம்மளை விட கம்மியான கிரெடிட்ஸ் போட்டு எடுத்திருப்பான். ஆனால் அவன் தான் டீம் 1ல் ஃபஸ்ட்டு வந்திருப்பான், கிராண்ட் லீக் ஆகட்டும் ஸ்மால் லீக் ஆகட்டும். ஸோ நம்ம யோசிக்கிறது தான் இருக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறேன்.
டீம் 2 பார்த்தீங்கன்னா இது வந்து கிராண்ட் லீக் டீமு. கோஸ்வாமி எடுத்திருக்கிறேன் விக்கெட் கீப்பர்ஸில். பேட்ஸ்மேனில் ஸ்ரேயஸ் ஐயர், ஷிகர் தவான் எடுத்திருக்கிறேன். மனிஷ் பாண்டே, டேவிட் வார்னர், ஸ்டோயினிஸ், ஹோல்டர், ரபாடா, அஸ்வின், ரஷீத் கான், நதீம் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ ஹோல்டரை கேப்டனாகவும் ஸ்ரேயஸ் ஐயரை வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கிறேன். ஹோல்டர் எப்படின்னாலும் ஒரு 2-3 விக்கெட் எடுத்துருவாருங்க. பேட்டிங் சான்ஸ் வந்தாலும் அவர் அடிக்கிறாரு. ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன் கேப்டன் சாய்ஸுக்கு. ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்தவரை கேப்டனாக அவர் என்ன சாதிக்கிறாருன்னு அவர் மேலே ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸோ அது அந்த ப்ரெஷர்னே ப்ரூவ் பண்ணி தான் காட்டணும்னு அவர் நிர்பந்தம். இந்த சீசனில் பெரிய அளவில் அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் எதுவுமே பெருசாக வரல. ஒரு 80 அடித்தார், அதோட சரி. ஒரு 2 50 அடிச்சிருக்காரு, அவ்வளோதான். பெரிய அளவுக்கு அவர்கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் நான் இன்னும் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் நான் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கெயின் வில்லியம்சன் தேவைன்னா நீங்கள் கெயின் வில்லியம்சனை எடுத்துகிட்டு மனிஷ் பாண்டே கூட ட்ராப் பண்ணிக்கலாம். இங்கே ரஷீத் கான் எனக்கு வேண்டாம், நான் வந்து சந்தீப் சர்மாவோ இல்லை நான் வந்து நட்ராஜனோடையே போகிறேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு கோஸ்வாமியை தூக்கிட்டு நீங்கள் ரிசர்வ் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நான் சொல்கிற விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. நியூ பால் பிரச்சனை டெல்லி கேபிட்டல்ஸுக்கு நிறையாவே இருக்குது. அது இவங்கக்கிட்ட கம்பேரிங் டு எஸ்ஆர்ஹெச் கிட்ட வந்து நியூ பால் பிரச்சனை இல்லை. ஸோ அதை நான் பார்க்குறேன். விருதுமான் ஷா இருந்தாருன்னா இன்னும் அவங்களுக்கு பயங்கரமான பவராக தான் நான் பார்க்குறேன் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு நீங்கள் எடுங்க. நீங்கள் வந்து நான் இங்கே ரபாடா ட்ராப் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து ரபாடா ட்ராப் பண்ணிட்டு நோர்தேஜியை கூட எடுத்துகிட்டு போகலாம். நோர்தேஜியை பொறுத்தவரை எப்படின்னா அவர் கண்டினியூஸாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு விக்கெட்டாவது குறைஞ்சது எடுத்துருக்காரு. ஸோ அதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ரபாடா 2-3 மேட்ச் எடுக்கலை. ஸோ அதையும் நம்ம சொல்லிக்கிற விரும்புகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. என்னோடய ஃபைனல் டீம் பார்த்தீங்கன்னா கீழே டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டாஸ், பிளேயிங் 11, டீமில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, என்னோடய ஃபைனல் அப்டேட்டு, கிராண்ட் லீக் டீமு எல்லாமே நான் அந்த டெலிகிராம் சேனலில் தான் கொடுக்குறேன். ஸோ பக்கத்தில் கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.